ப்ரோ சொல்றா. லூசிஃபர்ல தாதாவா பண்ணும்போதே தெரியும் ப்ரோ, என் தலைவனுக்கு தாதா அவார்டு கொடுப்பாங்கன்னு. கொடுத்துட்டாங்க பாருங்க. என்னது கொண்டா தாதான்னு அவார்டு வாங்கியிருக்காங்களா? டேய், அது தாதா இல்லடா, தாதா சாஹேப் பால்கே. இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் அவார்ட். அது வாங்கினது சாதாரண ஆள் இல்லடா, மகா நடிகர்ரா. இவரை பற்றி சொல்லணும்னா ஆஸ் எ ஃபேன் பாய் எனக்கு ரொம்ப ஹாப்பி, கண்டிப்பாக சொல்கிறேன். மோகன்லால் சாரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து மஞ்சும் விரிஞ்ச பூக்கள் 1980 ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுலேருந்து கண்டினியூவாக ஒரு 20 to 25 ஃபிலிம்ஸ் அவர் நெகட்டிவ் ரோல் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். 1984 இவரே தொடங்கணும்னு சொல்ல படத்தில் தான் அவர் ஹீரோவாக அறிமுகமாகறாரு. அவரோட ஹீரோ கரியர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூவிஸ் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதில் முக்கியமான படம் கிரீடம். தமிழில் கூட நம்ம அஜித் சார் அதை ரீமேக் பண்ணியிருப்பாரு கிரீடம் சொல்லி. தூவான தும்பிகள் வந்து ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. பரதன்றது வந்து ஒரு மியூசிக்கல் ட்ராமா. அப்புறம் வந்து கிலுக்கம் சொல்லி கம்ப்ளீட்டான ஒரு காமெடி மூவி. அது ரொம்ப சிரிச்சு நீங்கள் வயிறு வலிச்சிடும் உங்களுக்கு. அப்புறம் பவித்ரம்ன்றது கம்ப்ளீட்டாக ஃபேமிலி ஓரியன்டான ஃபிலிம். இப்படி மோகன்லால் சார் வந்து ஒரு ஆக்டிங் கரியராக போயிட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா 1996 இருவர்னு ஒரு படம் மணிரத்னம் சார் டைரக்ஷனில் மோகன்லால் சார் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் இல்லாத சீன்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸில் மட்டுமே நம்மளை வந்து அப்படி இருத்திருப்பாரு அந்த மனுஷன். இப்படி படம் பண்ணுறவர் டக்குன்னு பார்த்தீங்கன்னா காலாபாணின்னு சொல்லி ஒரு படம் பண்ணுறாரு. தமிழில் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை, பிரபு சார் கூட நடிச்சிருப்பாரு. அந்த சிறைச்சாலைன்ற படம் தான் மலையாளத்தில் காலாபாணி. அதில் ஒரு சீன் இருக்கும், அந்த ஒரு பிரிட்டிஷ்காரோட ஷூவை நக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். சத்தியமாக சொல்கிறேங்க, எந்த நடிகனும் நடிச்சிருக்க முடியாது. அந்த டைம்லேயே வந்து அவர் நல்ல ஒரு பீக் ஹீரோ. அவர் எனக்கு இவரோட ரொம்ப பிடிச்சமான வருஷமே 1999 to 2001 தான். அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆக்ஷன் ட்ராமா தான் அவர் இறக்கியிருப்பார் படம் எல்லாமே. அதில் பார்த்தீங்கன்னா நரசிம்மா, ராவண பிரபு, பிரஜா இப்போ போட்டாலும் கண்ணு சிம்டாமல் நான் பார்ப்பேன். அந்த படத்தோட டைலாக் எல்லாம் கேட்டிங்க வச்சுக்கோங்களேன், அப்படியே உடம்புல இருக்கும் முடியல் அப்படியே சிலுத்து நிற்கும். அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். லெங்தி டைலாக ரொம்ப அசால்ட்டாக மனுஷன் பேசி தீர்த்திருப்பார். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச திருஷ்யம் 2 அந்த கேரக்டர்லாம், அந்த ஜார்ஜ் குட்டின்ற கேரக்டர்லாம் வந்து சத்தியமாக வேற ஒரு ஆள் நினச்சி கூட நம்மளால பார்க்க முடியாது. அண்ட் லூசிஃபர்ன்றது பொலிட்டிக்கல் ட்ராமா தான். ஆனால் அதை ரொம்ப ஆக்ஷனாகவும் கொண்டு போகாமல் ஒரு சட்டில்டாக அவரை கொண்டு போய் காமிச்சிருப்பாங்க. அதுவும் சான்ஸே இல்லாத ஒரு படம். போன மாதம் ரிலீஸ் ஆன ஹிருதயபூர்வம்னு சொன்ன ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீத்னு ஒரு பையன், அவங்க வந்து காமெடியாக நடிச்சிருப்பாரு. இந்த ஜென்ரேஷன் பசங்க, ரொம்ப சின்ன பசங்க, அவங்க கூடயும் இவர் லீடு கொடுத்து நடிக்கிறாருன்னும் போது யோசிச்சு பாருங்க, இவரோட தாட்ஸ் வந்து எவ்வளோ பியூரிட்டியாக இருக்கு பாருங்க. சினிமாவுக்கு கொடுக்க வேண்டிய டெடிகேஷன் பாருங்க. எதையும் பற்றி யோசிக்காம இந்த ஜென்ரேஷன் கூட இன்னும் வரைக்கும் லீடு கொடுத்து நடிச்சிட்டு இருக்காருன்னா உண்மையிலே நம்ம அவரை பாராட்டி தாங்க. ஸோ இந்த அவார்டு அவருக்கு கிடைக்கிறது அவரை மாதிரி இங்கே இருக்க தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பெருமை. ஏன்னா அந்த அவார்டு கிடைக்கலன்றது நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இருக்காங்க எப்போ கிடைக்கும்னு. ஸோ இவருக்கு இவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு எங்களோட டீம் சார்பாக நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு மோகன்லால் சார் பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா இன்புட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாய்.